தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இத்திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அழகை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பிதாக்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லலுறுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திருப்பயணம் பலனற்றதாகி போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மனித குலத்தின் மீட்பராக இருக்க கடவுளின் மகன் உடலிலே வந்தார். முதலாவதாக சட்டத்தின் கீழ் பிறப்பது அவசியம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் அனைவரும் கடவுளின் சட்டத்தை நிறைவேற்ற தவறிவிட்டோம். ஆனால் கிறிஸ்து தான் ஏற்றுக்கொண்ட மனித அவதாரத்தின் மூலமாக சட்டத்தின் கீழ் நமக்காக நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். இரண்டாவதாக பாவ மன்னிப்புக்காக மீட்பர் தம்முடைய இரத்தத்தை சிந்துவது அவசியம். எபிரேயர் புத்தகம் 9:22 நாம் வாசிக்கிறோம். இரத்த பலிக்கு நிச்சயமாக சதை மற்றும் உடலின் தேவை இருக்கிறது. மேலும் இது மனித அவதாரத்திற்கான கடவுளின் திட்டம். கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது அவர் கூறினார், பழைய உடன்படிக்கையின் கீழ் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்காக ஆயத்தம் செய்தீர். எபிரேயர் 10:5. மனித அவதாரம் இல்லாமல் கிறிஸ்து உண்மையில் இறக்க முடியாது. மேலும் சிலுவை அர்த்தமற்றது. கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பி தமக்கு தகுதியற்ற ஒரு மீட்பை வழங்குவதில் நம்ப முடியாத வேலையை அவர் செய்தார். வார்த்தை மாமிசமாக மாறிய அந்த தருணத்திற்காக கடவுளை நாம் துதிப்போம். நாம் இப்போது கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தால் குறைபாடற்ற ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட்டுள்ளோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. ஒரு புதிய மற்றும் அற்புதமான மர்மத்தை இன்று நாம் தியானித்து பார்ப்போம். என் காதுகள் மேய்ப்பனின் பாடலை கேட்கின்றன. மென்மையான மெல்லிசை எழுப்பாமல் ஒரு பரலோக பாடலை முழுமையாக பாடுகின்றன. தேவ தூதர்கள் பாடுகிறார்கள். முக்கிய தேவ தூதர்கள் தங்கள் குரலை இணக்கமாக கலக்கிறார்கள். கெரூபீன்கள், செராபீன்கள் தங்கள் மகிழ்ச்சியான துதியை பாடுகிறார்கள். செராபீன்கள் அவருடைய மகிமையை உயர்த்துகிறார்கள். பூமியில் கடவுளையும் பரலோகத்தில் மனிதனையும் பார்த்து இந்த புனித விருந்தை துதிக்க அனைவரும் ஒன்றுபடுகிறார்கள். மேலே இருப்பவர் இப்போது நம் மீட்பிற்காக இங்கே கீழே வசிக்கிறார். தாழ்மையுள்ளவர் தெய்வீக கருணையால் எழுப்பப்படுகிறார். இந்த நாளில் பெத்லகேம் சொர்க்கத்தை ஒத்திருக்கிறது. நட்சத்திரங்களிலிருந்து தேவ தூதர்களின் குரல்களின் பாடலை கேட்கிறது. சூரியனுக்கு பதிலாக எல்லா பக்கங்களிலும் நீதியின் சூரியன் தன்னை சூழ்ந்து கொள்கிறது. எப்படி என்று கேட்காதீர்கள். ஏனென்றால் கடவுள் விரும்பும் இடத்தில் இயற்கையின் ஒழுங்கு விளைகிறது. ஏனென்றால் அவர் விரும்பினார். அவருக்கு சக்தி இருக்கிறது. அவர் கீழே இறங்கினார். அவர் மீட்டார்.
கடவுளுக்கு தன் கீழ்ப்படிதலின் மூலமாக இன்று நம்மையும் அவருக்கு உகந்த பலியாக மாற்றினார். கடவுளாக இருந்தபோது இது நடைபெறவில்லை. ஆனால் அவர் மனிதரானார். அதனால் அவருடைய தெய்வீகத்திலிருந்து அவர் விலகவில்லை. தெய்வீகத்தை இழப்பதன் மூலம் அவர் மனிதனாக மாறவில்லை, அல்லது அதிகரிப்பின் மூலம் அவர் மனிதரிடமிருந்து கடவுளாக மாறவில்லை. ஆனால் வார்த்தையாக இருந்ததால் அவர் மாமிசமாக மாறினார். அவரது இயல்பு கடந்து செல்ல முடியாததால் மாறாமல் இருந்தது. அப்படியே ராஜாக்கள் வந்தார்கள். பூமிக்கு வந்திருக்கிற பரலோக ராஜாவை அவர்கள் கண்டார்கள். தேவ தூதர்களையோ, பிரதான தேவ தூதர்களையோ, சிம்மாசனங்களையோ, ஆதிக்கங்களையோ, அதிகாரங்களையோ, அதிபர்களையோ கொண்டு வராமல் ஒரு புதிய மற்றும் தனிமையான பாதையில் நடந்து அவர் ஒரு மாசற்ற கருப்பையிலிருந்து வெளியே வந்தார் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க பொன், தூபம், வெள்ளைப்போளம் போன்றவற்றை அவர்களுடைய காலடிகளிலே வைத்து வணங்கினார்கள். இந்த பரலோக பிறப்பை விவரிக்க முடியாததால் இந்த நாட்களில் அவர் நம்மிடையே வருவது மிகவும் ஆர்வமுள்ள ஆய்வுக்கு இடமளிக்கவில்லை. இந்த நாளில் ஒரு கன்னிப்பெண் பிறப்பெடுத்தாள் என்பது எனக்கு தெரியும். கடவுள் எல்லா காலத்திற்கு முன்பே பிறந்தார் என்று நான் நம்புகிறேன். இருப்பினும் இந்த தலைமுறையின் விதத்தை நான் அமைதியாக வணங்க கற்றுக்கொண்டேன். மேலும் இதை வார்த்தை ஜாலங்களால் மிகவும் ஆர்வமாக ஆராயக்கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடவுளை பொறுத்தவரை நாம் இயற்கையின் ஒழுங்கை தேடுவதில்லை, மாறாக செயல்படுபவரின் வல்லமையில் நம்பிக்கை வைக்கிறோம். இவைகள் திருச்சபையின் தந்தைகள் ஒருவரான புனித ஜான் கிறிசோஸ்தம் மறையுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் உயிரினும் மேலான இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கிறோம். மூவொரு கடவுளே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று வாழ்வதற்கும் நிலைகுலையாமல் இருப்பதற்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் மட்டுமே காரணமாய் இருக்கிறது. உம்மை நினைத்து உருகுவதற்காகவே படைக்கப்பட்ட இந்த ஆன்மா உம்மை விட்டு விலகி போகிறது. உம்மை நினைத்து உமது வியப்புக்குரிய செயல்களை நினைத்து உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்காகவே இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உமக்கு ஊழியம் செய்வதற்காகவே இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உம்மை நினைக்காமல், உம்மை அன்பு செய்யாமல், உமக்கு ஊழியம் செய்யாமல், மனம் போன போக்கில் வாழ்ந்து செய்யக்கூடாத செயல்களை செய்து பாவத்தை கட்டிக்கொண்டு சாத்தானின் பிடியில் வீழ்ந்து போன எங்களை மீட்பதற்காக நீரே மனித அவதாரம் எடுக்க திருவுளம் கொண்டவரே, உமது பிறப்பின் மறைபொருளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அறிவை தாரும். அன்பின் உச்சமாய் விளங்கும் மானுட பிறப்பு எங்களில் பாவத்தை குறித்த அருவருப்பையும், சாத்தானை குறித்த விழிப்புணர்வையும், ஆன்ம மீட்பை குறித்த எச்சரிக்கையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. நெறிதவறியோரை மீட்க வந்த அன்பு ஆண்டவரே, இன்று பாதை விலகி சென்று கொண்டிருக்கும் எம் குடும்ப உறுப்பினர்களை மீண்டும் உமது அன்பில் சேர்த்து கொள்வீராக. போதைக்கும், மதுவுக்கும், மாதுக்கும், தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் அடிமையாய் போன எம் பிள்ளைகளை அறிவு தெளிந்தவர்களாய் உம்மிடத்தில் திரும்பி வரச் செய்தருளும். எம் பிள்ளைகளுக்காக நீர் வகுத்திருக்கும் திட்டங்களை கண்டுகொண்டு அதனால் நாங்கள் எங்கள் வாழ்வின் நிறைவை கண்டடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். எந்த மனிதரும் நெறிதவறி நரகத்தில் அழிந்து போகாதபடி உம்முடைய அன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடித்து பாவத்திற்கு தப்பி பிழைக்கும் அருளையும் ஆசிரையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா இன்று உம்மிடத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாரநாத்தா, ஆண்டவரே வாரும்.